அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்து ஒரு களைச்செடி கிடச்சிருக்கு. இந்த களைச்செடி தான் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு கோழிகளுக்கு பசுந்தீவனமாக கொடுத்துட்ருக்கோம். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கொடி மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இது ஒரு மண்ணில் வந்து படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இலைகள் இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தண்டை மட்டும் மிச்சம் போட்டுருச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMote eShopping. நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக BuyMote சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். BuyMote மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இந்த செடிக்கு பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து தேங்காய் பூச்செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை நான் வந்து ஒரு 10 நாளாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த செடியை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து நீர் சத்து தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை உடைச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி தான் வருது. அதனால என்னவோ தெரியல, கோழிகளுக்கு தண்ணி தாகமே எடுக்க மாட்டேங்குது. காலங்காத்தால் நம்ம நேராக வந்து காடுகளுக்கு களைச்செடி பிடுங்குற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இந்த காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி வந்து செடியை வந்து பயிரிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட களைச்செடிகள் இருந்தாலும் நமக்கு தேவையான அந்த பார்த்திங்களா இந்த தேங்காய் பூச்செடி தான் நம்ம வந்து எடுக்க வந்திருக்கோம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வறண்ட பூமியாக இருந்தால் கூட நல்லா எல்லா தண்ணியும் சத்தையும் உறிஞ்சி வச்சுக்கிட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 4-5 செடிகளை எடுத்தாலே வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் போல். அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட இலைகளை பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே ஒரு கீரையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. பார்த்தாலே வந்து நமக்கே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளை வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. இந்த செடிக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் பறித்தாலே 10 கிலோவுக்கு மேலே கிடச்சிரும். இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே நமக்கு வந்து களைச்செடிகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் தீவன செலவை குறைக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து இவங்க சூரியகாந்தி பயிரிட்டுருக்காங்கன்றதை பாருங்கள். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ பெருசாக வந்து நம்ம எல்லா ஒரு மூட்டையை கட்டுற அளவுக்கு நமக்கு செடிகள் வந்து கிடச்சிருச்சு. இதோட வேரில் பாருங்களேன் எவ்வளோ ஈரத்தன்மை இருக்குன்னு. இந்த வேர் முதற்கொண்டு மண்ணை தட்டிட்டோன்னு சொன்னால் கோழிகள் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுது. உங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறீங்களா? அந்த கோழி இந்த மாதிரி செடிகளெல்லாம் சாப்பிட்டு வளருமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த செடி வந்து தண்டையோடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20%, மீதி தண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குது. நம்ம என்ன தான் கொண்டுட்டு போனாலுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3ல் 1 பங்கு தான் சாப்பிடுது, 2 பங்கு வேஸ்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேரெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுது. எனக்கே வந்து செடிகள் வந்து களைய பிடுங்கணும்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சரி, நமக்கு தேவையான தீவனம் வந்து கிடச்சிருச்சு. இன்னொரு நாள் வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வேளை மழை பெஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செடிகளை வந்து பறிக்க முடியாது. ஃபுல்லாக ஈரமாயிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செகதியாகிடும். அப்போது மண் கலந்துருச்சுன்னு சொன்னால் கோழியை வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு போகிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். அதனால கிடைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக பறித்து வச்சுக்கலாம். இந்த செடியை வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணதில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இதை பறித்து வச்சுருந்தாலும் 1 வாரம் ஆனாலும் இந்த செடி வந்து காஞ்சி போக மாட்டேங்குது. அதே ஈரத்தன்மையோடு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த செடி வந்து என்கிட்ட வெயிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிருக்கு. அந்த பசப்புத்தன்மை இன்னும் குறையாமல் அப்படியே தான் இருக்குது. தண்டுகளும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு. என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் சொன்ன நினைக்கிறது தான் கரெக்டு தான். நான் அந்த செடியை ஃபுல்லாமே துண்டாக நறுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, கோழியை வந்து தண்டையும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நமக்கு தீவன செலவு குறையுமே அப்படின்னு தான் நினைக்கிறேன். கோழிகளால் இதை சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வான்கோழிங்க கண்டிப்பாக சாப்பிடணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம நாய்களும் பாருங்களேன் பாதுகாப்புக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்குது. சரி, ரைட், ஓகே, நம்ம எல்லா தீவனத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. இந்த மூட்டையை வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கிலோ வெயிட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தீவனமும் 20லேருந்து 30 கிலோ தீவனம் வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பசுந்தீவனம் எல்லாமே ஒரு 20லேருந்து 30 கிலோ வந்து காலி பண்ணிவிடும். கிட்டத்தட்ட எங்கிட்ட மொத்தத்துக்கு ஒரு 20 வான்கோழி கிட்ட தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அந்த 20க்குமே 20 கிலோங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு டைம்லேயே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு கீழே வந்து தண்டை தான் போட்டிருக்காங்க. அதை தான் தூக்கி நான் கீழே போட்டிருக்கேன். நான் இதில் ஒரு இலை கூட இருக்காது, வெறும் தண்டு மட்டும்தான் இருக்கும். சரி, அதனால தான் இந்த வாட்டி நறுக்கி போடுவோமே அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சரி, நமக்கு தேவையான எல்லாத்தையும் இப்போ நறுக்கியாச்சு. எல்லாம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த சைஸ் தான் நறுக்கியிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் வந்து எடுத்து இங்கே உள்ளே போட்டாச்சு கோழிகளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இதை கூட வேஸ்ட் பண்ணாது. கொஞ்சம் நான் தீவனத்தை வீட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே வச்சா வந்து எல்லாமே சாப்பிட்டுடும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் இப்போ நான் கூண்டுக்கு வெளியே வந்து நான் வச்சுருக்கேன். இது தலையை மட்டும் வெளியே விட்டு சாப்பிட்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன்.
இப்போ ஒன்று ஒன்றா சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சண்டை போடாமல் பொறுமையாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தண்டோட தான் உள்ளே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து வேஸ்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வலையிலேருந்து வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு 4லேருந்து 5 கோழிகளால் சாப்பிட முடியும். நமக்கு இந்த பசுந்தீவனம் வைக்கிறதுனால கோழிங்க வந்து பெருசாக தண்ணியை வந்து குடிக்கிறதில்ல. தேவையான நீர் சத்து இதில் இருக்கிறதுனால குடிச்சிக்குது. கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் சாப்பிட்றது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி வாங்க, நம்ம அடுத்து வாத்துகள்கிட்ட போகலாம். இவங்களுக்கும் அந்த தீவனத்தை கொட்டணும். இவங்க பழைய தீவனத்தை சாப்பிட்டாங்கன்னு பார்த்தா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் உள்ளேயும் தூக்கி போட்ட செடி கொடிகள் எல்லாத்தையுமே வந்து இலையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பசியில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த தேங்காய் பூவை போட்டோம்னா இவங்களும் ஆர்வமாக சாப்பிட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த செடிக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க.